14 வருஷம் அதுலேருந்து சமைச்சு அதைத்தான் நான் சில பேருக்கு எடுத்து காட்டுறேன். நான் இந்த நிலைமையில இருந்தனானே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்ற பிள்ளை. அது பார்த்தீங்கன்னா தெரியும். அது இப்போ உள்ளே போய் காட்டல என்று சொன்னால் அந்த நிலமுழுக்கிற ஒரு காரணத்தில் வந்து நாங்கள் உள்ளே போய் காட்டிக்கொள்ள ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்ச நீங்கள் அதுதான் ஐயோ நான் பட்ட சொன்னோம் ஐயோ கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இப்போ சந்தோஷம். கச்சான் வித்துட்டு தான் தங்களோட குடும்பத்தை வந்து பார்த்துட்டு வராங்க. அது வந்து உண்மையிலே வந்து ஒரு பயங்கர கவலையான ஒரு விஷயம். அண்ணே நிமிந்த காசல்ல அண்ணா வணக்கம். சும்மா இருக்கல ஓமண்டது என்ன கதைங்க வீடு தேடி வந்து அவளோட கதைக்கிறேன் என்ன பணம். அதாவது 1 மில்லியனுக்கு உள்ளதான்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வீடு வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு முன் வந்திருந்தவங்க. அதுவே அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய அளவிலான ஒரு சந்தோஷம். பூஜையெல்லாம் முடிஞ்சு உள்ள நிலமெல்லாம் அழுத்தாச்சு. இப்போ இழுக்குண்ணே டைத்தான இழுக்குண்ணே கடைசியரையும் சாகர் எங்கட உயிர் இருக்கும் வரையும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்ற உள்ளே. எத்தனை தெய்வத்தை கொண்டாடினான் போய் 9வது இரவு அவர்கிட்ட பேரை கொடுத்து அர்ச்சனை செய்து இதுதான் நம்ம நான் கொட்டில் இருந்து வாண்ட கொட்டு பாத்தியன்னு சொன்னா ஃபுல்லாவே நிலம் எல்லாம் முழுவடுது. பூஜை வேலை எல்லாம் முடிஞ்சானே சிவருக்கு. ஓகே பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து நிலம் முழுவடுது புதுசாக கட்டுப்படுது வீடு. ஆமாம் அதுல நின்று பக்கத்து வீட்டுக்காரரை போய் கேட்டேன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. பாருங்க உண்மையா இப்போ வரைக்கும் 2 பேரையும் சரியான காவல. இப்ப நேற்றும் முந்தின நாள் சந்தைக்கு போனேன். சந்தையை போய் கடைக்கார பிடிக்கணும் என்ன மாதிரி கிருஷ்ணானா இந்த வீடு கட்டுப்படுறது பூசு போடு உண்மைதானோ உண்மைதான். ஆள் விரையில வேணா ஆள் வந்துட்டேன் வீடு கட்டுப்படும் அப்ப அது சந்தோஷம். முக்கியமா வந்து இப்ப ஆறு இல்லாட்டியும் இவர் ஒரு நல்ல ஒரு வீட்டுல வந்து இருந்தா நாளைக்கு அதை பாப்புனேன் ஒரு இந்த வீட்டுக்காயண்டா நீங்களா ஒரு வீடு வரும். அதுதானே என் ஆசை. தம்பியெல்லாம் வந்து செய்ய போகணும். எனக்கு வேறு ஒரு தருமனா அவரே வந்து செய்தா சரிண்ணா கோடி கோடி நன்றி தான் நான் சொல்லணும். என்ற பிள்ளைக்கு இந்த அளவு செய்த வாக்கு உடனடிக்க உடனே அலுவல் பார்த்த வாக்கு அவ இன்னும் சிறப்பாயிரும். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களுடைய நேஷன் நாட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். அதாவது நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க வந்து நேஷன் நாட வீட்டோ போயிட்டு நாங்கள் காய்ச்சிட்டு அப்படியே வந்து காய்ச்சி முடியவே நான் இப்போ வழிகுண்டம் வந்து எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இப்போ கிட்டடியில் வந்து ரீசெண்டாக வந்து நாங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது எங்களோட அந்த பெண்டிங் வேலை திட்டங்கள் வந்து ஒரு சில வேலை திட்டங்கள் வந்து இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வரோம்னு சொல்லி அந்த வகையில் அதாவது காங்கேயனண்ணா அவர வீடு அதே மாதிரி வந்து நாங்கள் ஒரு வீட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுனாங்க. எந்த இடம்டா அது கட்டூட வீடு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுனாங்க. அதே மாதிரி இப்போ வந்து சங்கான வீட்டுக்கான வேலை திட்டங்களும் வந்து நடந்து கொண்டு இருக்குதான். அதுக்கான வேலை திட்டம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான காசு எல்லாமே வந்து நாங்கள் நேரத்துக்கே அனுப்பிட்டோம். அந்த வேலைகள் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிட்டு வந்து அப்போ நான் இப்போ ஒரு அப்படியும் ஒரு 10 நாளைக்கு முதலும் ஒருக்கா வந்து நான் கால் பண்ணி சொல்லியிருந்தேன். நான் இந்த வேலையில் ஒருக்கா முடிச்சு தாங்க வேணான்னு சொல்லி அந்த வகையில் வந்து அவர் சொல்லி இப்போ எனக்கு இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் அண்ணா வந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தவர் வேலைகள் வந்து ஒரு கட்டம் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. அதே மாதிரி அந்த காசு அனுப்புன அந்த அக்காவுமே வந்து யோசிப்பாங்க என்ன ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி. நாங்கள் இன்றைய தினம் போயிட்டு அந்த சங்கான வீடு என்ன மாதிரி என்ன சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ நேரடியாக போயிட்டு அந்த ஒரு அப்டேட்டையும் வந்து நாங்கள் தரப்போகிறோம். இதுக்கு முதல் தந்த அப்டேட் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்தெந்த வேலைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்ததோ அதற்கான ஒரு சில அப்டேட்டுகள் வந்து நாங்கள் தந்திருக்கிறோம். அதுவும் வந்து நாங்கள் சீக்கிரம் நாங்கள் வந்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டோம். உண்மையிலே வந்து சொல்லப்போனால் வந்து அந்த ஒரு அம்மா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அண்ணா ஒரு 40 வயசோ ஏதோ ஒன்று சொல்லி அந்த அண்ணா முகுந்தன் அண்ணான்னு சொல்லி நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து உண்மையிலே வந்து ஒலிம்பி நடக்கக்கூட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அதாவது அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு குடிசை. அதுக்குள்ளே வந்து மழை பெஞ்சா இருக்க இயலாது, சமைக்க இயலாது, படுக்க இயலாது. அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தவங்க நாங்கள் போய் அவங்களுக்கு ஒரு வாக்கொண்டு கொடுத்துட்டு வந்து நாங்கள் அதாவது உங்களுக்கான ஒரு வீடு ஒன்று நாங்கள் செஞ்சு தரத்துக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு அடிப்படையில் வந்து எனக்கு உண்மையிலே வந்து அந்த அக்கா யாருன்னு இங்கே எந்த நாடு அக்காவோட பேர் விவரம் ஒன்றுமே தெரியாது, அண்ணாவுக்கு தான் தெரியும். அப்போ அக்கா வந்து உடனே முன் வந்திருந்தவங்க நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது 1 மில்லியனுக்கு உள்ளதான்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த வீடு வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு முன் வந்திருந்தவங்க.
அதுவே அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய அளவிலான ஒரு சந்தோஷம். எங்களுக்கு வந்து இப்படி ஒரு வீடு ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பியாக நாங்கள் வந்து அவட முகத்தில் வந்து பார்த்துனாங்க. ஏன்னு சொன்னால் காரணம் வந்து அந்த அம்மா வந்து நிறைய காலமாக வந்து ஓடாத இடமே இல்லையாம். அம்மா வந்து இந்த வீடொண்டு நாங்கள் ஒரு சிறிய அளவிலான ஒரு வீடொண்டு நாங்கள் கட்டுறதுக்கு வந்து போகாத இடம் இல்லை தம்பி, நான் அலையாத இடமே இல்லை, தேசமாக வந்து அலைஞ்சு திரிஞ்சினா எனக்கான உதவி வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு வாக்கு தந்துட்டு போனீங்க, அது வந்து நல்ல மாதிரி வந்து மேலே வந்து கை கூடிட்டேன்னு சொல்லி நாங்கள் அந்த அடிக்கல் நாட்டின அண்டைக்கு வந்து அம்மா வந்து பயங்கரமாக மன ஒரு சந்தோஷமும் அதே மாதிரி கவலையாகவும் காய்ச்சிருந்தா. வந்து கவலை வந்து என்னென்னு சொன்னால் நான் வந்து இவ்வளோ இடத்துக்கு திரிஞ்சனான்னு எனக்கு கிடைக்கல, சந்தோஷமாக வந்து நாங்கள் வந்து வந்ததுக்கு பிறகு அது வந்து கிடைச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க காய்ச்சிருந்தாங்க. அம்மா வந்து உண்மையிலே வந்து அம்மாவுக்கு வந்து கணவர் இல்லைன்னு நினைக்கிறேன், அவருமே வந்து இறந்துட்டார். பொம்பளை பிள்ளைகள் தான் மற்ற அண்ணா ஒரு ஆள் முகுந்தன் அண்ணான்னு சொல்லி அவரையும் வச்சு அம்மா வந்து பார்த்துட்டு வராங்க. அதுவும் வந்து அம்மா வந்து கச்சான் வித்துட்டு தான் தங்களோட குடும்பத்தை வந்து பார்த்துட்டு வராங்க. அது வந்து உண்மையிலே வந்து ஒரு பயங்கர கவலையான ஒரு விஷயம். இருந்தாலும் வந்து அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த வீட்டை வந்து கட்டி முடிப்போம், வெகு சீக்கிரம் வந்து நாங்கள் அதை வந்து கையளிப்போம். ஆனால் நாங்கள் இப்போ போயிட்டு என்னென்ன சிச்சுவேஷனில் இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது, அம்மாக்களோட மனநிலை அப்படி இருக்குது என்ற விஷயங்களை வந்து நாங்கள் நேரடியாக போயிட்டு அவடத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு அப்டேட்டாக வந்து நாங்கள் இதை வந்து தந்துட்டு போகிறோம். வெகு சீக்கிரம் நாங்கள் வந்து இந்த வீட்டை வந்து ஓப்பன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நேசன் வரட்டாப்போ போயிட்டு சந்தோஷம் தானே. அப்போ நான் வந்து சந்தோஷம் தானே, நீங்கள் வரப்படியில் அங்கே போவேன் இது சங்கானைக்கு காரண்டா போய் இது வரலாம் மென்னேற பைக்கில். பைக்கில் எங்களை ஓட்டங்களுக்கு தெரியுண்ணே, உங்களுக்கு விருப்பம் சரியானே. அண்டை எப்படி ஏற்றி கொண்டு விட்டு நான் ரெண்டு செல்லவல்ல இல்லைடா சொல்லுவா போடா ரெண்டு சொல்லுவான். அப்போ சந்தோஷம். அப்போ வாரம் போயிட்டுனே. ஓகே, அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கு என்னடா மாறி இதை தான் பெருகுது அதுதான் ஓம்போலோட. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ போய் அந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் போய் சங்கானைக்கு போவோம். ரைட். கொஞ்ச நாளே முதல் அவர் அந்த அண்ணாவோட இடத்துக்கு காய்ச்சி ஆக்களோருக்கு அனுப்பி செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு சொல்ல ஆள் சொன்னது. நான் வெள்ளிக்கிழமை இதை அனுப்புறேன், அப்பயும் அனுப்பல, அது பிறகு அனுப்பினவர் அனுப்பி ஓகேன்னு சொல்லி சொன்னது. அதில் எனக்கு ஃபோட்டோ அனுப்பினவர் வந்து இது இப்படி வேலை நடக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோக்கள் வந்துருந்தது. அப்போ சரி நம்ம போயிருக்கா நேரில் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அப்போ சந்தோஷம். இப்போ என்னண்டாவா நான் காசு அனுப்பிட்டேன், நான் நேரத்துக்கே அனுப்பிட்டோம். இது அனுப்பிட்டான் வேலை நாங்கள் உள்ளே இருந்ததெல்லாம் அவங்க பெருசாக இது செய்யலை போல கிடக்கு, அதெல்லாம் லேட் ஆனது. நான் சொன்னேன் என்ன மாதிரி தெரியாண்ணான்னு சொல்ல அண்ணா சொன்னார் அவங்க போய் பாருங்க என்ன சுச்சுவேஷன். அதான் நான் தம்பி அவருக்கு ஃபோன் நம்பரை தானே தவற விட்டுட்டேன்னு இல்லாட்டா ஃபுல்லாக தங்கச்சி யாரோ அவாவுக்கு எடுப்போம்ன்ட்டு தான் இருந்தேன். அவன் நேற்று மகளை கேட்டு நான் ஒரு அடுப்பம் போய் கேட்டு தம்பி நிற்கிறாருன்றக்க போவோம். அவள் இதை வெண்டைக்கு நாளைக்கு முடிச்சு தரோம்ண்டவன் இதை முடிச்ச உடனே போயிட்டா வரையான் இருக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டேன் இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சு உள்ள நிலமெல்லாம் இழுத்தாச்சு. இப்போ இழுக்குண்ணே இண்டைத்தானே இழுக்குண்ணே. சரி சரி ஓகே சந்தோஷம். அப்போ அதான் நாங்கள் ஒரு அவங்களையும் பார்த்து அதான் நான் தம்பி அதான் அவர்கிட்டான் இப்போ முக்கியமாக முடிகிறேன்றதான் எல்லாம் முடிச்சு கொண்டு அவரை அவரான் வந்து இது என்னன்னா எனக்கு செய்து தரும். அதானே 5-6 நாளில் வந்துடும். வந்தால் நீ வருவார் இங்கேயாவது வந்து பார்த்து என்ன மாதிரின்னு சொல்லி நம்ம அதுக்குரிய அளவில் செஞ்சு முடிப்போம். சந்தோஷம். இப்போ என்ன மாதிரி உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? நான் உள்ளே போனதுக்கு பிறகு என்ன மாதிரி அம்மா வந்து நீங்கள் கோட்ஸுக்கு 2 தடவை 3 தடவை வந்து வந்து கடைசியாகவும் வந்து கடைசி நாளும் வந்து அந்த இவர் ரெண்டைக்கும் வந்து நான் தானே நன்றி. அது இன்னும் நல்ல வரி இருக்கணும்னு தான் எங்களோட ஆசை. யார் தானே என்ன குற்றம் சொன்னாலும் நாங்கள் கடைசி வரையும் எங்களோட உயிர் இருக்கும் வரையும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்ற உள்ளே. அதான் சரி, அது எங்களுக்கு விளையுமே நாங்கள் ஒரு கோடி மாதிரி எங்களுக்கு ஏதோ அவர் இவ்வளோ உதவி செய்திருக்கிறான்னு நான் 2 வரையும் மெபியோடையும் பாதாட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அம்மா வந்து அந்த எல்லா கால்களோடையும் வந்து அவடத்தை வந்து அடி பார்த்து
கடைசியாக கோட்ஸ் வாசலால் போகும்போது செருப்பை கலட்டிட்டு நின்று கும்பிட்டுட்டு போகிறேன் நான் பார்க்குறேன் நான் உள்ளேருந்து பார்ப்பேன் நான் அப்போ ஆள் வந்து செருப்பை கலட்டிட்டு கும்பிட்டுட்டு போவோம் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சரியான மாதிரி கவலையாக இருக்கும். ஐயோ நான் எத்தனை தெய்வத்தை கொண்டாட நான் போய் நயனாதியில் போய் அவர்கிட்ட பேரை கொடுத்து அர்ச்சனை செய்து போட்டு தான் வந்தேன். நயனாதி போய் வந்தேன் நீங்களோ? அங்கே போய் கூட்டு கொண்டு இதில் செய்கிறேன் நான் வேலை செய்கிறேன் நான். ஓகே செய்து போட்டு தான் அவள் டைம் அழுது போட்டு தான் வந்தேன். நீ தான் விட்ட வழி மாதிரி எனக்கு இந்த வழியையும் விட ஓணும்ட்டு அதே மாதிரி அடுத்த நாள் தீர்த்தத்துக்கு அடுத்த நாள் கேள்விப்படுறேன் இங்கே வேலை செய்ய ஆட்கள் வந்துட்டு உடனே சொல்லினோம் நாங்கள் எப்படியா வேலையை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த வேலை வந்து முடிஞ்சிருந்தானே இப்போ அவன் இன்றைக்கு நாளைக்கு டோர்கள் போட்டால் சரி தானே இதுகள் போட்டால் சரி. அப்போ அதுக்கு நோம்பலாக வீட்டையும் ஒரு காட்டிட்டு வரோம். இப்போ முதல்ல வந்து கட்டுப்பட்டு அந்த இது கோபி சோனும் போடு விடாமல் இருந்தது. ரைட் ஓகே. தம்பியை பிடிபடைக்க ஒன்றும் போடாமல் தான் இருந்து பேருந்து திரும்ப கதைச்சு தான் பேருந்து இது மேலே வந்து போட்டு விட்டவன் மேலே போட்டத்தோடையே நின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நான் முதல் ஒரு வீடியோவில் காட்டியிருப்போம். அதாவது இந்த ஃபுல்லாக வந்து கட்டுப்பட்டு இருந்தது பூச்சிவேல் ஒன்றும் நடக்காமல் அதே மாதிரி கோபி சோனம் போடு விடாமல் இருந்தது. வீடியோவிலேயே காட்டியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலம் என்னம்மா இன்றைக்கு எழுத்து முடிஞ்சிருந்தேன் என்ன இன்றைக்கு நாளைக்கு முடியும் போல் என்ன நாளைக்கு முடியும். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே நிலம் எல்லாம் முழுவடுது. பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சானே என்ன சிவருக்கு? ஓகே. பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து நிலம் முழுவடுது. லைட் வச்சு கூட இருக்காங்க. இது என்ன கட்டுறது சாமான் வைக்கிறதுக்கு வருதோ? டிவி தட்டேண்ணா. ஓகே. கொஞ்சம் வடிவாக வேலை நடக்குது. என்னப்பா கண்ணாடியெல்லாம் வச்சு கிடக்குதா டிசைன் மாதிரி என்ன? சரி அப்போ சந்தோஷம். நிலம் முழுவடுது. அதே மாதிரி வந்து பூச்சி வேலையில் அப்போ நாளைக்கு இடையில வந்து நிலமெல்லாம் இழுபட்டா நீ வந்து என்ன நீ கதவும் போட்டு ஜன்னலுக்கு என்ன ஜன்னல்களும் வச்சு கதவும் போட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டா சரி. அப்புறம் ஒரு நாளை பார்த்து வந்துடுவார். வந்தா நம்ம வடியா திறந்து வைக்கலாம். அப்போ சந்தோஷம். தம்பி ஆள் வருவார். ஆள் இப்போ 5-6 நாளில் வந்துடும். வந்தா ஓகே எல்லாம் முடிஞ்சிடும். சந்தோஷம். இப்போ ஆள் கதைக்க மாட்டாரானே கதைப்பார் பேசுவார் எல்லாம் தண்டு வேறு இப்படியே தான் இருப்பார். ஒரு இடம் போக மாட்டார். வணக்கம் முந்தன் அண்ணே முந்தன் நிமிந்த காசல்ல அண்ணா வணக்கம் சிவமா இருக்கல ஓமண்டு சொல்லு. என்ன கதைங்க வீடு தேடி வந்து அவளோட கதைக்கிறீங்களா? அப்போ என்ன முந்தன் முந்தனா உங்களோட வீட்டை குடிக்க விசாரிச்சு அங்கே ஒருக்கா வந்து பருத்துறையில் நின்று எனக்கு கூட பேரும் தெரியாது தம்பின்ற பேரும் தான் தெரியும். அப்போ வந்து அதில் 2-3 தடவை சுற்றி ஆட்டோக்காரன் வீடு இங்கே இல்லையாம்மா அப்போ ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு ஆட்டோக்காரன் போய் சேர்ந்துட்டு எனக்கு அங்கே போய் பேருந்து அந்த வீட்டை அந்த புதுசாக கட்டுப்படுது வீடு அதில் நின்று பக்கத்து வீட்டுக்காரரை போய் கேட்டேன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோம். பாருங்க உண்மையா இப்போ வரைக்கும் 2 பேரையும் சரியான காவல பேருந்து நான் திரும்ப இன்னும் ஒரு வீட்டாந்த அதுக்கு நேராக தொங்கல் வீடு அந்த வீட்டுகளில் பார்த்தா சின்ன பிள்ளைகள் இப்படி சின்ன பிள்ளைகள் இருக்குது. அவைய கூப்பிட்டு கேட்க நாங்கள் அவையோட கதைக்கிறீங்கள ரெண்டு சொன்னதோட நான் திரும்பி நொட்டந்து உருண்டு போகிறேன். போய்க்க இப்போ இந்த சந்தியில் தான் ஒரு ஆட்டோ 2-3 ஆட்டோ உண்டு. ஆனால் எனக்கு நான் திரும்பி போக எனக்கு மனம் இல்லை. அவன் சரியான கவலையோட போகான வெயிலுக்கு பேருந்து அது பிறகுதான் பேருந்து அந்த பிள்ளைய கட்டணும் அந்த ஆட்டோக்காரன் கேட்ட அண்ணன் எனக்கு உங்களை கும்பிடு கேட்குறேன். எனக்கு கிருஷ்ணான்ற அம்மாட்ட என்னாலே என்ன கொண்டு விடுங்க இருக்கா நீங்கள் எவ்வளோ வந்தாலும் விடுங்கோ நான் என்ன கொண்டு அம்மாட்ட விடுங்க என்று சொன்ன பிறகுதான் கொண்டு வந்து இஞ்சி இங்கே இருக்கிற வீட்டை நீங்களோ பேருந்து கொண்டு வந்து வீட்டையும் விட்டேன். அதை நான் உங்களோட பேரும் தெரியல தம்பியோட நின்று ஆக்கள் அந்த அவரை அந்த மற்ற தம்பிகிட்ட பேர் இது அவைன்ற வீடு எங்கே நிற்க நாங்கள் அங்கே அண்ணாவோட சொந்தோட விசாரிச்சு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல. சரி பாப்போம். நீங்க வந்து இல்ல நீங்களெல்லாம் அப்ப அந்த இதுல ஹோஸ்ல நின்ற நீங்க உள்ளுக்கெல்லாம் நிக்கிறீங்க. அந்த டைம் வந்து அந்த டைம் பேருந்து விட்ட பிறகு வேற விட்டு அடுத்த நாள் வந்தேன் 3ஆம் நாத்து வந்தேன் பேருந்து அதுக்கப்புறம் பிள்ளை நம்புறேன் அந்த நீ அம்மா அப்பா அப்படின்னு தெரியாத நீங்கள் அண்ணா வந்த உடனே கூப்பிட்றோம் வாங்க கொண்டு
சரி சரி சந்தோஷம். அப்போ அம்மா வந்து கோட்ஸும் வந்து வீடு எல்லாம் வந்துருக்கு அந்த வகையில் வந்து சந்தோஷம். என்னண்டாமோ நான் தொடங்க வேலையை கட்டாயம் நான் முடிச்சு தந்தே ஆகும். அதான் என்ன அதனால் வேலை முடியும். நான் அதைத்தான் என் பிள்ளைய சொன்னேன், வேலை விளத்துக்கு எழும்பினது கிடக்கட்டும், முதல்ல ஆளை வெளியில் ஏதோ கடவுள் கொண்டு வந்து கையில் விரட்டும், விரட்ட பிறகு ஏதோ அவர் சுகமாக வந்து வெளியால் வந்துருக்கணும் என்றதான் என்ற அடிப்படையில் நான் ஆவேசப்பட்டு ஓடி திரிஞ்சது. தெரியும் தெரியும் தெரியும். உங்களும் ஆக்கள் நிறைய கஷ்டப்பட்டவங்கம்மா. அந்த கஷ்டங்கள் வேதனை எல்லாம் நாங்களுமே வந்து அங்கே இருக்கும்போது கூட யோசிச்ச விஷயம் இதுதான். எவ்வளோ வேலைகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அவ்வளோ பேருக்கு மாத உதவிகள் நிப்பாட்டப்பட்டிருக்குது. அப்படி வந்து நாங்கள் உள்ளேருந்து வந்தது அப்புறம் ஒரு சில கவலையான விஷயங்கள் எல்லாம் இல்லை நான் பார்த்தேன் தானே எல்லாம். நான் ஒண்டா நான் வேலைக்கு போகிற வீட்டுக்கு அறதெல்லாம் காட்டும் அப்படியான பிள்ளைக்கு இந்த கெதி எல்லாம் செய்யணும் ஒரு நல்லத்துக்கு இல்லை. அதுதான் அவர் பிழப்ப வரும். உங்கள்கிட்ட வந்து ஒரு சில ஆக்கள் வந்து கதைக்கலையோ இப்படி வந்து செஞ்சவங்க இப்போ எல்லாம் இல்லை உண்மையாக அதில் கவலைப்பட்டதோள் என்னோட சேரப்பட்டதோள் எல்லாம் கவலைப்பட்டோம். நான் எந்த நிலைமையை எடுத்து காட்டுனேன். அதான் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஆக்கள் ஒன்றும் கதைக்கலாம். நீங்கள் இந்த வீடு ஒன்று இப்போ நேற்றும் வந்து நான் சந்தைக்கு போனேன். சந்தையை போய் கடைக்கார பிடிக்கணும் என்ன மாதிரி கிருஷ்ணானா அஞ்சனா இந்த வீடு கட்டுப்படுறது பூசு போடு உண்மைதானோ உண்மைதான். ஆள் விரையில் வேணா ஆள் வந்துட்டார் வீடு கட்டுப்படும் அப்போ அது சந்தோஷம். ஒரு சிலருக்கு வந்து இப்படி தானம்மா சரி இவங்க வந்து இப்படியே முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி நான் தொடங்கின வேலையை ஒரு நாளும் முடிக்க விட மாட்டேன். வகையில் நாங்கள் வந்து கட்டாயம் 2 மாத வருஷம் செஞ்சானே ஒரு வருஷம் செஞ்சானா தொட்ட வேலையை செய்துதான் தெரியும் தானேம்மா. நீங்கள் வந்து ஏதோ முதல் பொடிக்கு ஒன்றும் இல்லாமல் நல்ல மாதிரி வெளியில் வந்து திரிஞ்சு நல்லதாக வந்துட ஒன்று தான் எனக்கு ஆசை. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு திரிஞ்சு நீங்கள் அதுதான் ஐயோ நான் பட்ட சொன்னோம் ஐயோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை உப்பான் சந்தோஷம் உண்மையா நான் இதில் இருந்து கொண்டு ரசிப்பேனப்பா அப்படி உண்மையா. முதல்ல இருந்த கொட்டில் வந்து நான் காட்டியிருப்போம் முதலாவது வீடியோவில் வந்து எப்படியான ஒரு கொட்டில் இருந்து சமாளித்தேன் நான் 14 வருஷம் அதுலேருந்து சமாளித்தேன். அதைத்தான் நான் சில பேருக்கு எடுத்து காட்டுறேன். நான் இந்த நிலைமையில இருந்தனானே இந்த நிலைமைக்கு கொண்டு தந்தது என்ற பிள்ளை. அதுதானே அது ஒரு தெய்வ புறப்பா எனக்கு வந்து அது ஏதோ மனசுக்கு தெய்வம் பூந்திச்சதோ புரியலே எனக்கு தெரியும். நான் கும்பிட கடவுள் பூந்திச்சதோ தெரியும். அது தானாக வந்து வெளியே வந்து தானாக இவ்வளோத்தை செய்து வந்தது. நாம் எந்த ஜீவன் போகும் வரையும் நான் மறக்க மாட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்தது நீங்கள் எங்கம்மா 2வது தடவை இங்கே நல்லூரில் இங்கே கடை கச்சாம்பிக்க இது கற்பூரம்பி சாரி கச்சா எல்லாம் கற்பூரம்பிக்க. ஐயோ நான் அப்படி தானே ஓடி தெரிஞ்சது அங்கே எனக்கு என்ன இதுக்கு வயிற்றுக்கு கொடுக்கணும் அதை பார்க்கணும் என்ன செய்கிறது. அதுதான் அதுதான் இந்த விட இப்படியே தெரிஞ்சது. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு புது மனையில் வந்து நீங்கள் சந்தோஷமாக வந்துருக்கு. அதான் எனக்கு தம்பி தான் முதல் முக்கியமாக வந்து இப்போ ஆறுலாட்டியும் இவர் ஒரு நல்ல ஒரு வீட்டில் வந்து வடிவா இருந்தா நாளைக்கு அதை பார்ப்பேன். ஒரு இந்த வீட்டுக்காயண்டா நீங்களா ஒரு வீடு வரும் அதுதானே என்ற ஆசை. ஒரு காலகட்டத்தில் அம்மாவுக்கு எது நடந்து செஞ்சாலுமே கூட ஆளை வச்சு பார்க்கறதுக்கு ஒரு பொறுமதியா இருக்கும். அது அந்த பொறுமதிக்கு எனக்கு கடவுள்ல தந்த மாதிரி தந்தது. அதை நான் எந்த ஜீவன் போனாலும் நான் மறக்க இல்லாத தன்மையில இருக்கிறது. என் பிள்ளை சந்தோஷம் என்னல நான் இனி இந்த வீட்டுக்காக என் பிள்ளை வீட்டுக்காக பாப்பினதான் இன்றாடியோ இந்த முழு இதுவும் இதுதானே காவல். போற கோயிலெல்லாம் கும்பிட்டு அழுது கொண்டு திரிஞ்ச காரணம் இது ஒன்றுதான். நான் செத்து போடுவேன் என் பிள்ளைய ரோட்டில் விடுவேன் அந்த கொட்டிலுக்கு பழைக்க தண்ணிக்க என்று அழுது கொண்டு திரிஞ்சேன். ஏதோ கடவுள் அலப்பட்டு. எத்தனை வயசம்மா? 32 வயசு. 32 வயசு. மற்ற பொம்பளை பிள்ளைலாம் அவ 2 பேரும் பொம்பளை பிள்ளை. அவ மூத்தவ அவ அங்கால சண்டிலிப்ப மற்றவ. சரி ஓகே ஓகே. இப்போ உங்களோட நிற்கிறாங்களா வந்து அக்கா? வந்தாங்க உதவியல் செய்துதாரு. சமையல் எல்லாம் என்ன மாதிரி சமைச்சு கொடுக்குறாங்க? சாப்பாடு கொடுக்குறோம். நேரம் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 5 இன்றைக்கு 5 நேற்று 6 பேர் வந்தவன். 6 பேர் வந்தால் முதல்ல 5 பேர் இப்போ இந்த 4 பேர் நின்று செய்கிறாங்க. கிளீன் வச்சிருந்து வரவங்களா? கிளீன் வச்சு பிடிக்கும். கிளீன் வச்சுலேருந்து வந்துருக்காங்க. சரி அவன் வேலை செஞ்சுட்டு அவங்கள காட்டுற அளவில் ஆனால் அதான் நின்று காய்க்கிறேன். அப்போம்மா சந்தோஷம். அப்போ என்னென்னு சொன்னால் ஆளுக்காக தான் அண்ணாவுமே வந்து பார்த்து அண்டைக்கு வந்து சொன்னவர் ஆளுக்காக கட்டாயம் நாங்கள் எது செய்யணும்னு சொல்லி வீடியோ போட்டு அடுத்தடுத்த நாளே வந்து இந்த வீட்டுக்கு வந்து அந்த அக்கா வந்து உடனே காய்ச்சது நான் வந்து முன் வந்து செய்கிறேன்னு சொல்லி. அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நல்லதே நடக்கும். இன்னும் அதை அரட்டே வேண்டி எங்களுக்கு தந்தத்தை நாங்கள் இதை எங்களுக்கு உள்ளிருக்கும் வரையும் நாங்கள் அதை
மறக்கவே இல்லாத மறக்க மாட்டீங்க அநேகமா நீங்க இருந்தது உங்களுக்கு தானே தெரியும் எவ்வளவு ஒரு கஷ்டத்தை இவ்வளோ துன்பத்தை மழைக்கே தண்ணிக்க கிடந்து சீரழிஞ்சினாங்க காகத்துக்கு கிடந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்க இல்லாமல் தின்னில்லாமல் இருந்து சீரழிஞ்சினாங்க அந்த ஒரு தன்மையங்களை இந்த உரம் செய்து வச்சதே காணும் எங்கிட்ட வந்து கேட்பாங்கம்மா இப்போ இந்த உள்ளே போனது ஒரு சிலர் வந்து கேட்பாங்க அதாவது நீங்கள் உள்ளே போனீங்கடாப்பா உங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்ச ஆட்கள் எல்லாம் எங்கே போனேன் இவ்வளோ நாளும் எங்கே போனவங்க வந்திருக்கலாம் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம் நான் துருவா வந்தேன் உண்மையாக நான் எங்களை மகளுக்கு நான் சொல்லிவிட வந்தேன் நான் கேட்க போகிறேன்னு போய் உடனடியாக நீர் அடிக்கிற அங்கே சுண்ணா கோசடியில் பெனடோல் முன்னம் அது நான் எனக்கு தெரியத்தக்கனா 10 ரூபாய்க்கு வாங்கினேன் பெனடோல் வந்தேன் 5 ரூபாய்க்கு வாங்கினேன் பெனடோல் இன்றைக்கு பெனடோல் அரசாங்கம் கொள்ளை அடிக்காமல் இருக்குதுன்னு கேட்போம் கொண்டு வந்தேன் அதே மாதிரி அம்மா நாங்கள் இப்போ வெளியில் வந்தது ப்ரோ ஒரு சில ஆக்கள் வந்து கேட்டதுக்கு நாங்கள் பார்த்து சொன்னாங்க இப்படி வந்தவங்கன்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் உதவி செஞ்சு பயன் பெற்றதுக்கு பிறகு அவங்களோட அந்த என்ன சொல்கிற இப்போ நீங்கள் உங்களோட வீடு வந்து கட்டுப்பட்டு நிற்கிது அதே மாதிரி அந்த காலையில் காங்கன்னு அவர் மாடு வேண்டி கொடுக்கல அதே மாதிரி கொட்டில் கால் நாட்டின மாதிரி நின்றார் அப்போ வந்து அவங்க கேட்ட விஷயம் என்னென்ன நாங்கள் திருப்பி கேட்ட விஷயம் நீங்கள் உதவி செஞ்சு அவங்களோட வேலையில் வந்து முழுதாக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து உங்களை தேடி வந்திருக்காங்க இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஐயோ நான் கட்ட சேர நான் இப்படி தானே சொன்னாச்சு நான் அந்த வீடு 2 வருஷம் ஒரு வருஷம் வேணாலும் இருந்தால் இந்த வீடு இப்படி இருக்குது எனக்கு விளாங்காணும் போதும் விளாங்காணேன் நான் கடைசியாக கேட்டேன் நான் அந்த அவரோட கேட்டேன் நான் எனக்கு நீங்கள் சீட்டை மட்டும் போட்டு விடுங்க அது தம்பி வழியில் விரட்டும் அப்படி சொன்னார் நான் ஒரு வெளிநாட்டுக்காரோட காய்ச்சினேன் அவரோட காய்ச்சினேன் எனக்கு அவர் எப்போ வந்தாலும் அவர் வெளியில் வரட்டும் எனக்கு சீட்டை போட்டு தாங்க நாங்கள் இதில் கொஞ்சம் ஒதுங்குறதுக்கு என்று சொல்லி நான் ஒரு வெளிநாட்டுக்காரோடைய காய்ச்சினேன் அவர் அதுக்கு பிறகு தான் மழை மண்டை ஓடிக்கந்து சீட்டை போட்டு தந்தேன் நான் ஆறு எனக்கு பூச்சி என்ன ஓசையாக அது நான் எனக்கு அவர் வந்து செய்து தருவார் அவர் என்னென்னா இப்போ நாங்கள் உள்ளே இருக்கேன் நான் என்னென்ன சுச்சுவேஷன் தெரியாமல் இருந்தார் தெரியும் ஆனால் நாங்கள் ஒரு கட்டத்தில் யோசிச்சது உள்ளே இருக்கும்போது வேலையில் நடக்கும்னு யோசிச்சா நான் அதுகளும் ஸ்டப்பாக என்னன்னு இருக்கு அவர் மனசில் ஐயா முதல்ல ஐயோ அது பாவம் அது இவ்வளத்தை மனசுக்கு தாக்கம் தானே எங்களுக்கு நாங்கள் இவ்வளத்தை அனுபவிச்சோம் அதே மாதிரி அந்த பிள்ளையும் அனுபவிக்கும் அது மனசில் ஒரு சின்ன ஒரு இதுக்கு ஈடுபட்டாலும் அது மனசில் தாக்கம் தான் ஏன்னு சொன்னாமா அப்போ நாங்கள் வந்து அப்போ நான் பிள்ளைய எவ்வளோ சொல்லல பிள்ளை அப்படி பாதிக்கப்பட்டுது அப்போ அதுக்காக நான் பிள்ளைய எவ்வளோ உதவி செஞ்சு ஓட்டு உள்ளே போய் 45 நாள் அதான் அது பயங்கரம் அவ்வளோ வேதனை நான் இவ்வளோத்தை செய்தும் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேனே என்று சொல்லி அது அந்த பட்டவனுக்கு தானே அந்த துன்பம் தெரியும் அதான் அப்போ அந்த துன்பத்தை அந்த பிள்ளை உடைக்க நான் உலகத்து இரண்டக்கூடாது கடவுளை தான் கேட்கணும் அந்த பிள்ளைய உயிருக்கு தீங்கில்லாமல் வெளியே அதான் அப்போ உண்மை உங்களை மாதிரி ஆகிற ஆசீர்வாதங்கள் இருக்க மட்டும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நல்லா இருப்போம் பிள்ளை பிரச்சனை ஐயோ அவர் இன்னும் ஏதோ எங்கட அவர் இப்போ வேந்த அங்கே வீட்டை தான் அறிஞ்ச நான் வேதத்துலேயே அவர் நான் நினைச்சது என்ற கிருஷ்ணன் தான் வந்ததுன்னு தான் நினைச்சேன் உண்மையா இந்த கிருஷ்ணன் மாயம் வந்தான் இந்த பிள்ளைய அப்படி கொண்டு வந்து தான் நேரடியாக வரையெல்லாம் வந்ததுன்னு தான் நான் நினைச்சேன் அப்படியே எங்கட மனதை எங்கட நம்பிக்கை உண்டு ஐயா நம்பிக்கை உண்டு சரி அப்போ என்னண்டாமா இப்போ வீடியோ பார்க்குறவங்களும் நினைப்பாங்க என்னடா சங்கான அந்த வீட்டில் ஒரு அப்டேட் ஒன்றுமே இல்லை என்ன நடந்தது எது நடந்தது வீடு கட்டுப்படுதோ இல்லையோ ஒன்றும் இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒருத்தரும் தெரியாது அப்போ அதான் நான் யோசித்தேன் முண்டைக்கு போயிட்டு என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்போம்னு சொல்லி போட்டு வந்தோம் நாங்கள் இப்போ நாங்கள் வீடியோவில் வந்து காட்டியிருக்கோம் இப்படி நடக்கு ஒரு சுற்றி காட்டுறோம் நாங்கள் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படி காட்டி போட்டு வேலை எல்லாம் முடிஞ்சப்போ ஒரு நாளை பார்த்துட்டு நீங்கள் வரது இல்லைம்மா நீங்கள் கோல் எடுத்து 2 நம்பர் தந்துட்டு போகிறேன் கோல் எடுத்துன்னா நாங்கள் அண்ணாவையும் கூட்டிட்டு ஆள் தான் கல் வைக்கிறதுக்கு அண்ணா வந்தவர் அப்போ வந்து வடிவா எல்லாரும் வந்து வடிவா அண்ணாவையும் கூட்டிட்டு வந்து வடிவா பால் காய்ச்சி உள்ளே போய் ஒரு 10-11 மணிக்கு வந்தாலும் அவரை வந்து அவனை மதுக்கால கூட்டிக்கொண்டு வந்து செய்து போட்டு கூட்டிக்கொண்டு போகணும் சந்தோஷம் நான் அதை அவருக்கு தெளிவான நான் வெறியன்று தானே இப்போ நாளைக்கு வேலை முடிஞ்சா எப்படியும் சனி ஞாயிறு திங்களங்க வீட்டை வெறியன்று வரவேணாம் எவ்வளோ தூரம் நீங்கள் நம்பரை தந்துட்டு போகிறேன் சரி எனக்கு அடிச்சு சொல்லுங்க என்ன விஷயம் நான் சொல்லுவேன் நீங்கள் இப்போ அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து சேரும் பின்னேரம் எவ்வளோ அலைச்சல் எவ்வளோ தூரம் ஜோதிச்சு அங்கே யாழ்ப்பாணம் வந்து பருத்து அலைச்சல் அது ஒன்றுமே வேணா நீங்கள் கோல் அடிச்சு சொன்னாலே காணும் அந்த கிட்டடையிலேருந்து கட்டோட அங்கே ஒரு வீடு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுனாங்க நானும் தம்பியும் தான் அப்போ அது கூட அவங்க வந்து சொன்னவங்க நான் வீட்டை வந்து சொல்கிறேன் சொல்லி நான் ஐயோ அப்படி ஒன்றும் வேணாம் நீங்கள் கோல் அடிச்சு சொன்னாலே சரியானது
அவன் ஹோல் அடி சொன்னது ப்ரோ நான் சரியா பண்ண தம்பி வரணும் ஓமாம் கட்டாயம் வருவோம் நீ அடிக்கடி சொல்லணும் கட்டாயம் வருவேன் நான் அண்ணா கூட்டி தான் வருவேன் நாங்கள் ஒரு சிக்கலும் இல்லை அதே மாதிரி வந்து அவங்க சொன்ன 12 மணிக்கு நாங்கள் 12 மணிக்கு வந்துட்டோம் ஆனால் அவங்க வேலையெல்லாம் முடிச்சு யாரெல்லாம் பாருன்னு 2 மணி ஆயிடுது அது வரைக்கும் நான் தம்பி தான் நிஞ்ச சரி நான் ஒரு தரம் எனக்கு ஐயா நானும் என் பிள்ளைகளும் தான் தம்பியெல்லாம் வந்து செய்ய போகணும் எனக்கு வேறு ஒரு தரம் அவரே வந்து செய்தா சரி ஆடம்பரமா எனக்கு ஒன்று நான் இவ்வளோத்தே இவ்வளவே மூவ் பண்ணி ஏதோ கடவுளான இதால நான் செய்து கொண்டு வரேன் ஐயா நான் எனக்கு ஒன்று எனக்கு அவர்கிட்ட வந்து அதில் பாலுக்கு சட்டியம் வச்சு எனக்கு காய்ச்சி தந்துட்டு தானும் குடிச்சிட்டு சந்தோஷமா எனக்கு இவ்வளோத்தை செய்ததை செய்து தந்துட்டு அவ்வளவுமே பெரிய எனக்கு அவ்வளோ கவலும் எனக்கு அவ்வளோவே வரும் எந்த பிள்ளைகள் சிறப்பாக இதில் இருக்குங்களையா நாங்கள் உள்ளே இருந்த டைமில் உங்கள்கிட்டையும் வரும்போது வீடியோ எதுவும் காய்ச்சவங்களோ ஒற்று தரம் வரையில நான் கடைசியாக நானும் இந்த பிள்ளைய கேட்டேன் நாங்கள் கதைப்போமோ வீடியோ எனக்கு எடுத்து தரையோ என்று சொல்லணே அம்மா உங்களை யாரும் எங்களுக்கு தெரியாமல் நாங்களே இன்று கண்ட ஓடி கதைச்சோன்னா இந்த பிரச்சனை வருதோ தெரியாது நம்மட இந்த கட்டையாக அந்த மற்ற அந்த கட்டவோ அவங்ககிட்ட அவையிட்ட முடிய ஓடி திரிஞ்சு நான் உங்களோட வந்தவியோ இல்லை இந்த மாதிரி வீடியோ செய்ய வந்த ஒரு படியன் ஒரு ஆள் எடுத்து போட்டிருந்தோம் நான் வந்து வழியில் வந்து வீடியோ பார்த்தேன்னா உங்களோட காய்ச்சி வீடியோ போட்டேன்னா உங்களோட வீடு தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படியா தான் இருக்கணும்ல நான் தான் கேட்டது பிள்ளைய எடுத்து நாங்கள் கதைப்போமோ கிருஷ்ணா அவ்வளோ உதவி செய்தது நான் இவ்வளோத்தை நான் பொடியை போட்டு நான் கதைக்க பொடியையும் போட்டு இருக்க கதைப்போம் இருக்க செய்து பிள்ளைண்டு அவன் சொல்ல எனக்கு அம்மா உதுல அனுபவங்கள் தெரியாமல் என்னம்மா தெரியாது என்று சொல்லி தான் பிள்ளையும் மறுத்தது இல்லைன்னா பிள்ளை செய்து தந்திருக்கும் எனக்கு அப்போ அந்த வேலை சந்தோஷமா கூடிய சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சு புது வீட்டோண்டோட நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அது அவங்களோட ஆசையும் அண்ணாட ஆசையும் எல்லாரோட ஆசையும் அந்த கட்டி வீடு இப்போயும் வந்து நான் நன்றி சொல்கிறேன் அந்த அக்காவுக்கு எனக்கு பேர் விவரம் ஒன்றுமே தெரியாது அந்த அக்காவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் இந்த வீடு வந்து நன்றி சொல்லணும் ஓ கட்டாயம் அந்த அக்கா இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க அதான் நான் ஐயோ அவாக்கம் கோடி கோடி நன்றி தான் நான் சொல்லணும் எந்த பிள்ளைக்கு இந்த அளவு செய்த வாக்கு உடனடியாக உடனே அலுவல் பார்த்த வாக்கு அவள் இன்னும் சிறப்பாக இருப்பாள் சந்தோஷமா இருப்பான் இன்னும் சந்தோஷமா சிறப்பாக இருந்து அம்மாட மனசு சந்தோஷப்படுற மாதிரி அக்காட மனசும் அக்காட குடும்பம் எல்லாரும் என்ற குடும்பம் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றதான் எங்களோட ஒரு ஆசை நாங்கள் நார்மலாக வந்து வீட்டோருக்கா சுற்றி காட்டிட்டு நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்ள ஓகே அப்போ சந்தோஷமா நான் ஒருக்கா வீட்டோருக்கா நார்மலாக ஒருக்கா சுற்றி காட்டிட்டு வலிக்குறோம் ஃபுல்லாக பூசியாச்சானே ஓ சுற்றி பூசியாச்சு ரைட் ஓகே பெயிண்ட்டும் ஒரு கோடை அடிச்சிருக்கு போல என்ன இந்த இதான் அடிச்சிருக்கு போலயா என்னம்மா பெயிண்ட் முண்டைக்கு ஒரு கோடை அடிச்சிருக்கு போல இது நார்மலாக அடிச்சிருக்காங்க கவனம் வைக்க அதால பூந்து போகணும் இல்லை பூந்து போகல வடத்திறந்து காட்டுவோம் ஓகே ஓகே இப்போ வந்து பாருங்க வந்து இந்த இருக்கு இதுதான் நம்ம முதல்ல இருந்த கொட்டில் இருந்து வேண்ட கொட்டி பாருங்க உண்மையிலேயே வந்து இவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துருப்பாங்கன்னு சொல்லி இந்த கொட்டிலுக்கு இந்த மழைக்கேன் தண்ணிக்கே கிடந்து சீரழிஞ்சன இந்த கொட்டிலுக்குள்ளான் வந்து அம்மாக்கள் வந்து இருந்தவங்க அப்படியான ஒரு கொட்டியில் இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு என்னம்மா ஐயோ எனக்கு இவ்வளவுமே பெரிய நன்றி அந்த பிள்ளைக்கு அது நாலு பிள்ளைகளோட சந்தோஷமா இன்னும் சிறப்பா இருக்கும் இதை இப்படியான அதற்கு உதவி செய்து ஒரு ரூம் தான் ஒழுங்கா இருந்தா கூட அதுவே பெரிய விஷயம் இப்படி ஒரு ஹோட்டல்ல இருந்து கஷ்டப்படுற நீங்க பாருங்க மேல வந்து இல்லாத டென்டல் துணியல் ஒன்று மேல தண்ணி ஒழுக்குகள் அது இதுன்னு சொல்லி அதில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கு நார்மலா ஒரு ஒரு என்ன சொல்ற நார்மலாண்டும் இல்லம்மா நம்மளை பொறுத்தளவு எங்களுக்கு பெரிய ஒரு இது மாதிரி அண்ணாவுக்கு உங்களுக்கும் இது வந்து பெரிய ஒரு அரண்மனை மாதிரி அப்படி எனக்கு ஒரு அரண்மனை மாதிரி உண்மைதான் அப்படியான ஒரு மனசு நீங்களுமே வந்து எதிர்பார்க்கலம்மா கேட்ட ஒரே ரூம் எனக்கு ஒரு அறையோடனா இந்த பிள்ளையை கட்டி கொடுங்க நான் செத்தாலும் இந்த பிள்ளை இருக்கிறது அம்மா கேட்டது வந்து ஒரு ரூம் தான் கேட்டவங்க ஆனால் அழகான வீடா செஞ்சிருக்கு கடைசி வரைக்கும் படிவா சந்தோஷமா இருந்துட்டு அதான் ஏதோ அது கிளம்போ ஏதோ அது கொடுத்ததும் வேண்டி தந்த பிள்ளைக்கும் ஏதாவது நல்ல நிலையா அதுகள் இன்னும் சிறப்பா பெறும் சந்தோஷமா ஆண்டவன் செய்வான் ஆசீர்வாதம் இருக்கணும் அந்த வீடியோவில் அக்காவுமே பார்ப்பா அக்காவும் பார்த்தா சந்தோஷப்படுவா அக்காவுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் வேலையில் நடக்குன்னு சொல்லி இதுக்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சு எல்லாமே நேரம் வந்து எல்லாரும் கையளிக்கப்பட்டிருக்கும் காரணம் வந்து இந்த ஒரு உள்ள போன ஒரு அதால அதான் ஐயோ நான் எல்லாருக்கும் தான் சொன்னான் என்ற புள்ள வெளியில இருந்தா இத்தனைக்கு நான் குடி நேரம் வீடு பழசா போயிருக்கும் நான் யாரு கேட்டாலும் சத்தான் சொன்னேன் என்ற வீடு பழசாக போயிருக்கும் இன்றைக்கு என்ற புள்ள உள்ளுக்கு போனோடைய தான் இன்றைக்கு தெரியல சில பேர் எதிர்பார்த்தது இவாட வீடு இப்படியே இருக்கு அது ஒரு சிலருக்கு அந்த எண்ணங்கள் அது வெறும் கட்டாயம் அது என்ற பிள்ளை
அது செய்யும் வழியில் நின்ற இடத்துல நின்றுதான் என்ற பிள்ளை செய்யாமல் அது செய்யும் என்றதான் என்ற உறுதிப்படுத்தின உறுதி. இது கூட நாங்கள் எடுத்து காய்ச்சினாங்க அந்த அண்ணாவோட. அண்ணா வேலைக்கு குயிக்காக ஆக்கள் அனுப்பி எங்களுக்கு இந்த நாளைக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சு தரணும்னு சொல்லி அதே மாதிரி வேலையெல்லாம் நடக்குது. அப்போ அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வெளிக்குறோமா சந்தோஷம். தம்பி வேணும். ஓ கட்டாயம் பெறுவோம். தம்பி வந்து தான் இங்கே ஓப்பன் செய்யணும். அண்ணா வந்து வடிவா உங்களுக்கு எல்லாம் படிவா ஓப்பன் பண்ணி தருவா. சரியம்மா சந்தோஷமா பாரு. நாங்கள் போயிட்டு அப்படியே நாங்கள் காட்டிட்டு வந்து வெளிக்கூட போகிறோம். சரியா? ஓகேம்மா. அடுத்தது வந்து நாங்கள் வீடு குடியுறவர்களோட சந்திப்போம். அதான் தம்பி. ஓம் 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 ஓம். சரியா பாரம்மா போயிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இப்போ உள்ளே போய் காட்டலைன்னு சொன்னால் அந்த நிலம் இருக்கிற ஒரு காரணத்தில் வந்து நாங்கள் உள்ளே போய் காட்டிக்கொள்ள ஒரு சுச்சுவேஷன் அதில் வந்து நார்மலாக காட்டியிருக்கிறோம். இந்த எல்லாம் வந்து இன்னும் இழுபடலை, நிலம் கட்டுப்பட்டு இழுபட்டு கொண்டு இருக்குது. நாளைக்கு முடிஞ்சிருவோம். சரி வாரோண்ணா போயிட்டா. ஓ அதே மாதிரி இங்கேயும் நடக்குது பூச்சி வேலைகள் எல்லாமே வந்து சந்தோஷம். ரைட் வாரோண்ணா போயிட்டா. ஓகே நாளைக்கு முடிஞ்சிருந்தேன் ஏன்னா. சரி ஓகே நம்பர் எழுதி தரம்மா. நீங்கள் நார்மலாக கோல் எடுத்து சொன்னாலே இருக்கு. தயவுசெய்து வர வேணாம் அங்கே அவ்வளோ தூரம். சரியோ? நான் நம்பர் எழுதி தந்துட்டு போகிறேன்னு அடிங்க. நான் வரட்டா போயிட்டு பாயாட்டும் பாயாட்டும் வருகா பாயாட்டும் வருகா பாய் பாய் பாயாட்டும் பக்கம் வருகிறா பாலுக்கு. இது என்னம்மா இது பிரிவட்டு இருக்குது இல்லை வேற வேற குளிக்கிறதுக்கா? ரைட் ரைட் மறைப்பு மறைப்பு ரைட் ஓகே. ஆனால் வீடெல்லாம் முடிஞ்சு வேற நல்லா தான் வரும். சரி சரி வாரம் போயிட்டான். வரேன்டா தம்பி. அண்ணா பாய் பாயாட்டுங்க அண்ணே பாயாட்டும் வருகா பாயாட்டும் பாயாட்டும் இப்படி இப்படி பாயாட்டும் வெக்கம் பாருடாப்பா. சரி ஓகேம்மா வாரம் பாய். சரி சந்தோஷம். பார்த்துருப்பீங்க வந்து அதாவது உள்ளே எல்லாம் கொண்டு காட்டலாம் சுச்சுவேஷன் ஃபுல்லாக வேலை நடக்கிறதால. ஓகே அப்போ வேலையிலெல்லாம் நாளைக்கு வந்து விடுபட்டு முடிஞ்சிருங்க. நிலமெல்லாம் இனி வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த நில கதவுகள் போட்டாலே வந்து எல்லாம் ஓகே ஆயிரும். சரி சந்தோஷம். அப்போ இனி இந்த வீட்டுக்கு வந்து குடிபூரல் நிகழ்வோடு நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியம் அம்மாவோட அந்த ஒரு வைராக்கியம் வடிவாக வந்து சொல்லியிருந்தான் வந்து நிறைய கஷ்டப்பட்டது. அவள் வந்து கோட்ஸுகளுக்கு வந்தது எல்லாமே வந்து வடிவாக சொல்லியிருந்தான். அந்த அம்மாவுக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு நான் முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.